இன்றைய நாள் மார்ச் 2ஆம் தேதி 2024 சனிக்கிழமை, சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 19ஆம் திருநாள், விசாக நட்சத்திரம், துலாம் ராசி. இன்னொன்று சஷ்டி திதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அருமையான நாளில் பொதுவாகவே குழந்தை பாக்கியம் ஏற்பட வேண்டும் அப்படின்னா விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவுடைய நட்சத்திரம். ஒன்றும் இல்லை, 5 பேர் பிரம்மச்சாரிகளை கூப்பிட்டு ஜம்முன்னு சாப்பாடு போடுங்க, மனசார முருகப்பெருமான வேண்டுங்க, தங்கமான ஆண் குழந்தை பிறக்கும். அப்படி பொன் மாதிரி அப்படியே தக 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 தகன்னு அந்த குழந்தை மின்னும். அந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய அப்படியே லக்ஷண ரூபம்னு சொல்லுவோம். அதே சாமுத்திரிகா லட்சணத்தில் குழந்தை பிறக்கும். மகா பாக்கியமாக இன்றைய நாள் கண்டிப்பாக கருதலாம். இன்றைய நாள் நிறைய ஒரு ஸ்தான பரிகாரங்கள் பண்ணுவதற்கு, நிறைய நல்ல விஷயங்கள் செய்வதற்கு சூப்பரான டைமிங். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே பண்ணக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ரொம்ப முக்கியமானது பார்க்கும் பொழுது இன்றைய நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அருமையான நாள் சொல்லலாம். ஏன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த குரு ஆக்சுவலாக சுக்கிரன் மேலே தான் பிரயாணம் பண்ணுறார். சூப்பர் டைமிங். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் குரு பார்வையுடன் வந்த ஒரு சந்திரன் மேலே படும் பொழுது இன்றைய நாள் கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம். மேஷத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது. இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். யதார்த்தவாதிகள்னு உங்களை பேரெடுப்பீங்க. எந்த ஒரு கல்லா கபடமும் இல்லாமல் நல்லபடியாக எல்லாருக்கிட்டையும் நல்ல ஃப்ளோவோட, நல்ல இணக்கத்தோட, நல்ல பாசத்தோட, அரவணைப்போட இருக்கக்கூடிய பொன்னான நாள். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் என்ன நினைச்சாலும் நடக்கும். அந்த அளவுக்கு தீர்க்கமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான நாள். பேசிக்கலாக குழந்தைகளுக்கு பிரம்மாண்டமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுபகாரியங்களுக்காக செலவுகள், சுபகாரியங்களுக்காக நல்ல ரொம்ப முக்கியமான அட்வான்ஸ் கொடுக்கறது, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, வீடு மாற்றுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் ஒர்க்கிங் பார்ட்னராக ஒரு புது பிஸ்னஸில் என்ட்ராகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் நிவர்த்தியாகும். ரொம்ப முக்கியமான கடனை நம்ம எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உருவாகக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு திருப்தினா சரியான திருப்தி. என்ன நினைச்சாலும் நடக்கும். என்னன்னா இந்த மாதிரி நாட்களில் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய பிரத்யக்ஷ ஸ்வரூபமாக இந்த நாள் நிறைய குருமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை விடுகிறது சந்திரன் மேலே. இன்னொன்று விசாக நட்சத்திரம்ங்கிறது குருவுடைய நட்சத்திரம். அந்த குருவுடைய லட்சணத்திலேயே நிறையா பேரை இன்றைய நாள் நீங்கள் சந்திப்பீங்க. நிறையா பேருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை, நினைத்த இடத்துல சீட்டு, நினைச்ச காரியங்கள் ஜெயிப்பது சூப்பராக இருக்கு. யோக நாரசிம்மர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும். யார் இல்லைன்னு சொன்னால் உடனடியாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த தானம் செய்யக்கூடிய நல்ல நாள். யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. அந்த உதவிங்கிறது எல்லாருனாலையும் பண்ண முடியாது. அது உங்களுக்கு நடக்குது, உங்களால் பண்ண முடியுதுன்னா அது சத்தியமாக தெய்வ அனுகிரகம் தான். அது இன்றைய நாள் நிறையா பேர்கிட்ட நல்ல பேர் வாங்குவது, சொந்தக்காரங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போவது, நிறைய பேருக்கு வீட்டு கடன் கிடைக்கும், லோன் கிடைக்கும், ஹவுசிங் லோன் கிடைக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்சன சக்கர தாழ்வார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது வண்டி வாகன பிராப்தம் ஏற்படும். சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை உத்தியோகத்திற்காக என்றெல்லாம் நிறையா இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஆன்லைன் சம்மந்தப்பட்ட தொலை தொடர்பு சாதனங்கள் வாங்கக்கூடிய நல்ல மொபைல் வாங்குவீங்க. சில பேருக்கு நல்ல ரொம்ப முக்கியமானது கழுத்துக்கு போடக்கூடிய செயின், நெக்லஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்ல வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். சில பேருக்கு எதிர்பாராத கிஃப்ட்டு கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு பிளானிங் ஓடும். அபாரமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சு ரொம்ப ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். யாருனாலும் எதுனாலையும் கண்ட்ரோல் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல்
நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே பின்பற்றக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இட் இஸ் வெரி, என்ன சொல்லலாம், ஒபீடியண்ட். ரொம்ப கௌரவமான வார்த்தைகள் உபயோகிப்பீங்க. யாருனாலையும் யாருக்காகவும் பிரச்சனைகள் நடக்காது. நீங்கள் சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். இந்த நாள் முடிஞ்சால் சந்தன போட்டு வச்சுட்டு போங்க. நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். சில விஷயங்கள் லக்காக உங்களுக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தன பிராப்தம், குடும்பத்தில் சந்தோஷம், இந்த 2 விஷயமே இந்த நாள் டார்கெட் அச்சீவ்டு. அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அருமையான நாள்னு சொல்லலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிங்க, நினைச்ச காரியங்கள் கைகூடும். சஷ்டி திதியும் சேர்ந்து வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு பார்வை விழுகிறது என்ற நாள் நிறைய பேருக்கு பணம் வரும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். அட்வான்ஸ் வரும், சேலரி வரும், மனசார சந்தோஷங்கள் நிறைய ஏற்படும். கடன் க்ளோஸ் பண்ணுறது, ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருப்பது, நல்ல ஆத்மாக்களை சந்திப்பது, உடம்பு ஃபிட்டாக இருக்கிறது, ஏகப்பட்ட நல்ல காரியங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரே நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு, அதாவது எந்த விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி அது நடக்கலையோ அதை பற்றி மறுபடியும் திங்க் பண்ணாதீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்றைய நாள் சேரும்னு சொல்லலாம். ரொம்ப எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லக்கூடாது. இந்த நாள் கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை ரகசியமாக வைத்து கொள்வது நல்லது. எல்லாமே எல்லாருக்கும் தெரியாது. அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே எல்லாருக்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த நாள் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். புரிஞ்சுண்டு நடப்பது நல்லது. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கணும். ஒரு சில இடங்களில் அஜீரண கோளாறுகள் ஏற்படும், கவனம் தேவை. சில பேர் வண்டி வாகனங்களுக்கு பராமரித்து செலவுகள் பண்ணுவீங்க. பட் தட் இஸ் ஸ்டில் குட். அது ஒரு பெரிய பரிகாரமாகவே எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை இன்றைய நாள் நீங்கள் கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள். அபாரமான வெற்றி. எல்லாத்துலேயும் நீங்கள் தான் ஜெயிக்கிறது. ஒருவேளை இன்றைய நாள் எலெக்ஷன் போட்டிலாம் இருந்ததுன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்கள் வார்டு எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எலெக்ஷன்லாலும் சரி, ரொம்ப முக்கியமான ஏதாவது உங்களுக்கு வரணும்னாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் எல்லாமே உங்கள் வசமாகக்கூடிய அருமையான நாள். இந்த மாதிரி நாட்கள் நீங்கள் எதை தொட்டாலும் பொண்ணாக மாறும். அதாவது வியாபாரிகளுக்கு நன்னா இருக்குது, பெண்களுக்கு நன்னா இருக்குது, ஆண்களுக்கு நன்னா இருக்குது, விவசாயிகளுக்கு நன்னா இருக்குது. எந்த துறைகளில் நீங்கள் பணிபுரிந்தாலும் சரி, இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே மன கௌரவம், மன சந்தோஷம், திருப்தி ரொம்ப முக்கியமானது. உங்களோட லைஃப் டைமில் ஆசைகள்னு ஒன்று இருக்குமே, அந்த ஆசைகள், அபிலாஷைகள் வெற்றி அடையக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாம் கைகூடக்கூடிய நாள். ஏன்னா இந்த நாளில் நிறைய பேருக்கு வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும். கடன் ஒருத்தருக்கு வாங்கணும், ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பெரிய கடன், அதாவது ஆஃபீஸில் போய் ஒரு கடன் வாங்கணும், யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாது, கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கொடுப்பாங்களான்னு தெரியாது. இந்த மாதிரி கவலைகள்லாம் வேண்டாம். இந்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான வருமானம் வரும். கடன் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். முக்கியமான முடிவுகள் இதெல்லாம் உங்களால் எடுக்க முடியலையோ, தள்ளி போயின்னு இருக்கோ, அந்த எல்லா முடிவுகளும் இந்த நாள் கண்டிப்பாக நீங்கள் சீராக எடுத்து முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். பெரிய வெற்றியை குவிக்கக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு மன அமைதி இருக்காது, திருப்தி இல்லாத வாழ்வாக இந்த நாள் இருக்கும். ஆனால் பணம் வரும். பணத்தை வச்சு நான் என்ன சார் பண்ணுறது, திருப்தி தான் சார் வேணும் அப்படின்னு நீங்கள் திட்டலாம். ரியாலிட்டி என்ன இதுதான் இருக்குது. அதனால் அவசரப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, கூலாக இருங்க. வீட்டில் பெரியவங்களை கௌரவிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எல்லாமே உங்கள் வசமாகக்கூடிய நாள். ஏன்னா தெய்வத்துடைய அனுகிரகம்னு சொல்லுவோம். எந்த விஷயத்தை நீங்கள் செய்தாலும் அந்த விஷயத்துக்கு தெய்வ அனுகிரகம் இல்லை என்றால் அந்த விஷயத்தை உங்களால் கரெக்டாக பண்ண முடியாது. 2-3 தடை வரும், எதிர்ப்புகள் வரும். அந்த தெய்வ அனுகிரகம் இருக்கும் பட்சத்தில் யாருமே உங்களை எதிர்க்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அவர் செய்தால் கரெக்டாக இருக்கும், அவர் உங்களுக்கு சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட் கிடைக்கும். அந்த மாதிரி இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ஆஞ்சநேயரை மனசார பிடிச்சிக்குங்க, அவ்வளோதான். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிண்மத ராம தூத கிருபா சிந்து மத்காரியம் சாதய பிரபு.
ஆஞ்சநேயரை மனசுல பிடிச்சிங்கன்னா போறோம், என்ன வேணா நடக்கும். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய பொன்னான நாள் சொல்லலாம். ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆக்சுவலா குரு பார்வை சந்திரனின் மேல் விழுகிறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது. எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத நட்பு, எதிர்பாராத பணவரவு, இந்த மாதிரி எதிர்பாராத நல்ல விஷயங்கள்லாம் அதிகமா நடக்கும். ஆனா என்னன்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து அப்புறம் ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெயின் இதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் மாற்றும். பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் இல்லைங்க, தைரியமா இருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பா நடக்கும். அபாரமா இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் அன்றைய நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இந்த நாள் யாருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் என்று பார்த்தால், முதல் ராசி லக்னம் துலாம், இரண்டாவது மிதுனம், மூன்றாவது கும்பம். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே கைகூட எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.